ஒரு முடிவு எடுப்பதற்கு வேண்டுமென்றால் காலதாமதமாகுமே தவிர, முடிவு எடுத்த பின்வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு அவர்களிடம் கட்டாயம் வராது. அதேபோல நரேந்திர மோடிஜி அவர்களினுடைய ஜாதகத்தில் லக்னம் பலமாக இருக்கிறது. லக்னாதிபதி செவ்வாய் ஆட்சி பெற்று தனித்துவமாக அமர்ந்திருப்பது அவருக்கு நிகர் வேற எவரும் இல்லை என்பது போல காட்டுகிறது. மேலும் பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி லக்னத்திலே அமர்ந்திருப்பது மிகச்சிறப்பு. ஒரு ஜாதகத்தில் 5, 9 கிரக தொடர்புகள் இருந்தால் அவர்கள் நிச்சயம் ஒரு நாளைக்காவது ஒரு பேர் புகழை அடையக்கூடிய யோகம் உண்டு. அப்ப லக்னாதிபதி பலமாகி 5ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய குருவை பார்ப்பதும், பாக்கியாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய 9ஆம் அதிபதி லக்னத்திலே வீற்றிருப்பதும் இவருக்கு கட்டாயம் ஒரு பேர் புகழ் அடையக்கூடிய ஒரு தன்மை இயற்கையாகவே அமைந்துள்ளது. மேலும் பிரபல யோகத்தை தரக்கூடிய அந்த சுக்கிரன் சனி சேர்க்கை இயற்கையாகவே இவருக்கு உண்டு. 7ஆம் அதிபதி, அதாவது பொது ஜன வசியத்தை தரக்கூடிய 7ஆம் பாவாதிபதியும், மனதை கவரக்கூடிய 4ஆம் பாவாதிபதியும் இரண்டும் ஒன்று சேர்ந்து 8ஆம் இடத்தில் அமர்ந்திருப்பது இவருக்கு அரசு சார்ந்த விஷயத்திலாகட்டும், அரசாங்க ரீதியான விஷயத்திலாகட்டும், நிச்சயம் இவருக்கு நிகரான பேர் புகழ் அடைவதற்கு வேறு நபர்கள் இல்லை அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு ஒரு தன்மையாக அது அமர்ந்திருக்குது. இந்த சுக்கிரன் சனி சேர்க்கை திருமண வாழ்வில் பாதிப்பை உண்டு பண்ணுமே தவிர, பொது வாழ்வில் பிரகாசமான ஒரு வாய்ப்புகளை எங்கு சென்றாலும் இவருக்கு முதன்மையான ஒரு மரியாதை, பேர் புகழை தரக்கூடிய ஒரு கிரக சேர்க்கையாக அது அமர்ந்திருப்பது கூடுதல் சிறப்பு. மேலும் 9ஆம் அதிபதியான சந்திரன் லக்னத்தில் அமர்ந்து நேசம் பெற்றிருப்பது இவர் தந்தையாகும் யோகத்தை வேண்டுமானால் தராமல் போயிருக்கலாம். ஆனால் தான் ஆளும் நாட்டிற்கு தந்தையினுடைய ஸ்தானத்தில் இருப்பது அவருக்கு தனிப்பெரும் பாக்கியமாக எடுத்துக்கொள்ளலாம்.